பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு 2 சந்தேகம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்டின்னா, தண்ணி ஏன் குடிக்கணும்? தண்ணி ஏன் குடிக்கக்கூடாது? தண்ணி ஏன் குடிக்கணும் அப்டிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னா, தாகம் இருந்தா தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி ஏன் குடிக்கக்கூடாது அப்டிங்கிறக்கு கேள்விக்கு பதில் என்ன அப்டின்னு சொன்னா, யாருக்கும் சொல்ல முடியறதில்ல. என்ன காரணம் அப்டின்னா, தண்ணி ஏன் குடிக்கக்கூடாது? தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அப்டின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம். உணவு சாப்பிடும்போது நமக்கு இடைப்பட்ட நேரங்கள்ல தண்ணி தேவைப்படுமா? அப்டிங்கிற ஒரு கேள்வி வரும். சில பேர் தண்ணி குடிச்சிட்டே சாப்பிடுவாங்க. இப்ப இந்த நிகழ்வுல நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம் அப்டின்னா, நம்ம உணவு சாப்பிடுறோம். அந்த உணவு இரைப்பைக்கு போகுது. இரைப்பைக்கு போன பிறகு அந்த உணவு கூழ் மாரி ஆக்கப்படணும். அந்த கூழ் மாரி ஆக்கப்பட்ட பிறகு நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். அப்ப குடிக்கும்போது என்னன்னா, அந்த கூழ் மாரி உணவு பொருளும், தண்ணியும் சேர்ந்து என்னன்னு சொன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். இப்ப நம்ம இப்டி யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்ட உடனே, உணவு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா என்ன ஆகும்னா, அந்த உணவு பொருளெல்லாம் என்னன்னா அந்த கூழ் மாரி ஆக்கப்பட்டிருக்காது. அது பருக்கையாக இருக்கும். என்னன்னா மிதக்க ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த உணவு பொருள் ஜீரணமாகாது. இப்ப எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்டின்னா, எப்படி ஒரு மழைத்துளி வி அ விழுந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்முடைய தாவரங்கள்லாம் விளையுது. அதேபோல நம்முடைய உணவு பொருள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, உள்ள போய் கூழ் மாரி ஆன பிறகு நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் மழை பொழியிற மாரி உள்ள போய் என்னன்னு சொன்னா, ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். இது நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இப்ப தான் நமக்கு தண்ணி தாகம் எடுக்கணும். இப்ப நெறைய பேத்துக்கு ஏன் தண்ணி தாகம் அடங்க மாட்டுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம மண்ணீரல் தொடர்புடையது. நம்ம மண்ணீரலும், உதடும் ஒரே மாரி உருவ அமைப்புடையது. நம்ம உதடுகள் எப்ப நம்ம காஞ்சு போகுதோ, அப்ப என்னன்னு சொன்னா, நம்ம மண்ணீரல் காஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நமக்கு எப்போ உண்மையான தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா, எப்ப நம்ம உதடுகள் காய்ந்திருக்கோ, அப்ப நமக்கு உண்மையான தண்ணி தாகம் இருக்குன்னு அர்த்தம். அதேபோல நம்ம நாக்குகள் எப்போ காய்ந்து போகுதோ, உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, தண்ணி குடிக்கும்போது அண்ணாந்து குடிச்சிடுறோம். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, அண்ணாந்து குடிப்பதன் காரணமா, அந்த உதடுகள்ல அந்த தண்ணீர் படாம, நம்ம கவ்வி குடிக்காம அண்ணாந்து குடிக்கிறனால, அந்த தண்ணீர் அப்படிங்கிறது ஜீரணிக்கப்படாதன் காரணமா, சரியான முறையில போகாதன் காரணமா என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு தண்ணீர் தாகம் எச்ச எடுத்துட்டே இருக்கு. அந்த நம்ம உதடுகள் எப்ப நமக்கு நனையுதோ, எப்ப அதில தண்ணீர் படுதோ, அப்பதான் தண்ணீர் ஜீரணிக்கப்படும். தண்ணி குடிக்கும் எப்படி உணவு பொறுமையா சாப்பிடணும், தண்ணீரும் பொறுமையா சிப்பு சிப்பான உமிழ்நீர் கலந்து பொறுமையா தான் குடிக்கணும். அப்படி குடிக்கும்போது தண்ணீர் ஜீரணமாகும். தண்ணீர் ஜீரணமாகல என்னன்னு சொன்னா, உதடுகளை வெடிப்பு விட ஆரம்பிக்கும். அப்ப என்னன்னா, தண்ணி ஜீரணிக்கப்படாதன் காரணமா, அந்த நம்முடைய நிலத்துக்கு எப்படி நிலத்தடி நீரோட்டம் ஓடுது. அதேபோல நம்முடைய வயிறுங்கிற அந்த இரைப்பை இருக்கு. இரைப்பைக்கு அடியில மண்ணீரல் இருக்கும். அது 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 நீரோட்டம் போன்றது. அது எந்த அளவுக்கு நீரோட்டம் உடையதா இருக்கோ, அந்த ஈரப்பதம் உடையதா இருக்கும் என்னன்னு சொன்னா, அந்த அளவுக்கு நம்ம விளைநிலங்களான வயிறு சிறப்பா இருக்கும், குளுமையா இருக்கும். நம்ம இரைப்பை வயிறு அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னா காய்ஞ்சிருக்கணும். மண்ணீரல் அப்படிங்கிறது ஈரப்பதத்தோட இருக்கணும். அந்த என்னன்னு சொன்னா அந்த காய்ந்த தன்மை இல்லாம ஈரப்பதத்தோட அந்த ஒரு நிலத்தடி நீர் போல இருக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, வயித்த ஃபுல்லா நெனச்சிடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு என்ன ஆகுதுன்னு சொன்னா, நனைகிறது இல்ல. அப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம்ன்னு சொன்னா, நம்முடைய இரைப்பை அப்படிங்கிறது நல்லா காய்ந்த நிலையில இருக்க வேண்டும். ஆனா மண்ணீரல் ஈரப்பதத்தோட இருக்கணும். இப்ப நம்ம உணவு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம இரைப்பைக்கு போய் சேரும். வயித்துக்கு போய் சேரும்போது, இந்த மண்ணீரல்ல ஈரப்பதம் என்ன ஆகும்னு சொன்னா, அந்த வயிறோட இணைஞ்சு 2ம் ஒரு சமநிலை அடையும். எப்ப சமநிலை அடையப்பெறுதோ என்ன ஆகும்னு சொன்னா, அப்போ உண்மையான தண்ணி தாகம் எடுக்கும். அப்ப தண்ணி குடிக்கணும். அப்ப நம்ம மன நிறைவோட தண்ணி குடிக்கும்போது என்னான்னு சொன்னா, நமக்கு தேவையான அளவு தண்ணி குடிப்போம். அளவுக்கு மீறி குடிச்சிட மாட்டோம். அதே சமயம் நம்ம ஒரு வேளை என்னன்னா, நல்ல திருப்தியா குடிச்சாலும் என்ன ஆகும்னு சொன்னா, அது ஃபுல்லாவே உணவோட கலந்து உடம்புக்கு சேர்ந்து ஆரோக்கியம் தரக்கூடியதா அமையும். இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும். உண்மையான தாகம் எடுக்கும் பொழுது உதடுகள்ல படுற மாரி குடிக்கணும். அப்படி உதடுகள்ல படுற மாரி குடிக்கல அப்படின்னா, முறையான முறையில தண்ணி ஜீரணிக்கப்படாது. பொறுமையா குடிக்கலாம். தண்ணீர் தெரியாம ஜீரணிக்கப்படாது. ஜீரணிக்கப்படலன்னு சொன்னா, நமக்கு அதிகமா தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். தண்ணி ஜீரணிக்கப்படாம என்னன்னு சொன்னா, நிலத்தில தண்ணி அதிகமா இருந்தா என்ன ஆகும்னு சொன்னா, பயிர்கள்லாம் அழுகிரும். அதே மாரி என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம வயிறு அப்படிங்கிறது, இரைப்பைங்கிறது கெட்டு போக ஆரம்பிச்சுரும். அப்போ தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும். உண்மையான தாகத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு உணவு சாப்பிடும்போது நம்ம பொறுமையா உதடுகள்ல படுற மாரி பொறுமையா அந்த உணவ சாப்பிடணும். பொறுமையா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம நம்முடைய வயிறுடைய அந்த டெம்பரேச்சரும், அந்த சூழ்நிலையும், நம்முடைய மண்ணீருடைய சூழ்நிலையும் ஒருங்கமையும் பொழுது, அந்த உணவு கூழ் மாரி ஆக்கப்பட்ட உண்மையான தாகம் எடுக்கும். அப்ப தண்ணி குடிக்கும்போது என்னன்னா, அது முழுமையான முறையில ஜீரணிக்கப்படும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர், 2 லிட்டர் அளவு தண்ணி எல்லாம் கிடையாது. தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணி குடிக்க வேண்டும். தாகம் எடுத்துச்சுன்னு சொன்னா, உதடுகள்ல படுற மாரி தண்ணி குடிச்சோம்னு சொன்னா, தாகம் அடங்கும். உதடுகள்ல படுற மாரி குடிக்கும்போது தான் நம்ம மண்ணீரலுக்கு அந்த தண்ணீரானது சேரக்கூடியதா இருக்கு. குளுமை பெறக்கூடியதா இருக்கு. நம்ம அண்ணாந்து குடிச்சோம்னு சொன்னா, அது முறையான முறையில தண்ணி ஜீரணமாகாது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா என்ன தெரியுது அப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது பொறுமையா குடிக்கணும்.
அதே போல ஒரு நாளைக்கு அளவு தண்ணி கிடையாது. தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிக்கணும். அது ஒரு முறையாக உதட்டுல படுற மாரி பொறுமையாக குடிக்கணும். அப்படி குடிச்சோம்னு சொன்னா, மண்ணீரலுக்கு உண்டான ஈரப்பதம் எப்பயும் இருந்துட்டே இருக்கும். நமக்கு அடிக்கடி தண்ணி தாகம் ஏற்படாது. நம்ம முறையான முறை இல்லாம குடிச்சோன்னா என்ன தண்ணி ஜீரணிக்கணும். அடிக்கடி தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். நம்ம முறையற்ற முறையில தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது, சாப்பிடும்போது தண்ணி குடிப்போம். தேவையில்லாம தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா, இப்ப சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா என்ன ஆயிடும்னு சொன்னா, நம்ம நம்ம அப்படி முறையா நம்ம நம்ம வாழ்க்கை முறை கெடுத்ததன் காரணமா, நமக்கு தேவையில்லாத நேரத்துல தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு வேளை நம்ம சாப்பிடும்போது தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ தாகம் எடுக்குதோ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். அப்ப அதாவது அந்த தண்ணி அப்படிங்கிறது தொண்டை நனைக்கணுமே தவிர, இரைப்பைக்குள் போயிறக்கூடாது. அந்த மாரி தண்ணி குடிச்சுக்கணும். ஒரு வேளை தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா. அதேபோல என்னன்னா, நமக்கு எப்ப எப்பலாம் தாகம் எடுக்குதோ, அப்போ நம்ம உதடுகள் காய்ந்து இருக்கான்னு பார்க்கணும். அதேபோல நம்ம நாக்கு காய்ஞ்சுன்னு சொன்னா, உடலுடைய முழு உறுப்புக்கும் தாகம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, தாகம் எடுக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம முதல்ல அது உண்மையான தாகமான்னு பார்த்து தண்ணி குடிச்சோம்ன்னு சொன்னா, அந்த தண்ணி முறையான முறையில ஜீரணிக்கப்பட்டு, தேவையில்லாம நமக்கு தாகங்கள் ஏற்படாது. எப்ப இந்த தண்ணீர் அப்படிங்கிற முறையான முறையில ஜீரணிக்கப்படலையோ, அப்ப என்ன ஆகும்னா, அந்த தண்ணி வயித்துல தேங்க ஆரம்பிக்கும். தேங்க ஆரம்பிக்கிறதுனால வாயுக்கள், கெட்ட வாயுக்கள் உருவாகும். அப்ப என்னன்னா, நமக்கு ஹீட்டான பொருட்கள், கூல் ட்ரிங்க்ஸு, அந்த டீ, காஃபி அது மாரி அதிகமான பொருட்கள் நம்ம சாப்பிடணுங்கிற எண்ணங்க. ஏன்னா வயித்துல ஏற்கனவே ஹீட் இருக்கு. அந்த ஹீட்டுக்கு ஈக்குவலன்ட்டா நம்ம என்ன பண்ணணும்னா, எதையோ ஒண்ண கெமிக்கல் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, உண்மையான தாகத்த தெரிஞ்சு தண்ணி குடிச்சோம்னு சொன்னா, நமக்கு தாகம் அப்படிங்கிறது தேவையான அளவு இருக்கும், போதுமான அளவு இருக்கும். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு உண்மையான தாகம் அப்படிங்கிறது உதடுகள் காய்ந்த நிலையில இருக்கிறது உண்மையான தாகம். எப்போ உதடு காயாம தண்ணி குடிக்கிறோமோ, அது உண்மையான தாகம் கிடையாது. தண்ணீர் குடிக்கும் உதடுகள்ல படுற மாரி குடிக்கணும். பொறுமையாக குடிக்கணும். நிதானமா குடிக்கணும். நன்றி.